கோயம்புத்தூர் மாதிரி இருக்க இவ்வளவு பெரிய சிட்டில சாதிய தீண்டாமை காஸ்டிசம் இந்த காலத்திலயும் இருக்கிறது எவ்வளவு கொடுமை. பல வருஷம் இதுல மாட்டியிருந்த மக்களுக்கு இன்னைக்கு விடிவு காலம் வந்திருக்கு. சாதி காரணங்களால பஸ் போகாம இருந்த கோயம்புத்தூர் கெம்பனூர்ல இருக்கிற அண்ணா நகர் கிராமத்துக்கு பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு பஸ் போயிருக்கு. கரெக்டா 5 மாசத்துக்கு முன்னாடி இதை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். நடந்து போய் ரொம்ப நடந்து எவ்வளவு வருஷம் தான் நடக்க முடியும். இப்போதான் பஸ் ஸ்டாப்பே கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்டாப் இருக்கிறதுனால தான் பஸ்ஸை கொண்டு வந்து திருப்புங்கன்னு சொல்லி கேட்குறோம். வேற எதுவுமே கேட்கல. நான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பகுதியோட பஸ் திரும்பிறதால இதை தாண்டி 1.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு பஸ் போகாம இருந்துச்சு. அங்க போனா அந்த மக்கள் உட்கார்ந்துட்டு வரும்போது இந்த ஊர் மக்கள் நிக்கணும்னு ஜாதி காரணங்களால பஸ் விடாம தடுத்து வச்சிருந்தாங்க. அண்ணா நகர்ல இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்க, வயசானவங்கன்னு அத்தனை பேரும் இந்த மலையடிவாரத்துல இருந்து இருட்டிலையும் மலையிலையும் நடந்து வந்து பஸ் ஏறிட்டு இருந்தாங்க. எந்த ஆட்சி மாறின போதும் இவங்க வச்ச கோரிக்கைகளும் இவங்களோட வழிகளும் எந்த அதிகாரியோட காதுகளுக்கும் போய் சேராம இருந்துச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு வந்திருக்கு. ஒரு வழியா இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அந்த 21 நம்பர் பஸ் இன்னைக்கு வந்திருக்கு. ஜாதிகளை உடைச்சு அரசு பேருந்துங்கிறது எல்லாருக்கும் சமம்னு நிரூபிச்சிருக்கு. இதுக்காக நடவடிக்கை எடுத்த அத்தனை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. இது நாள் வரைக்கும் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்த டிவிகே ஆட்சியில மூலியமா இந்த வெற்றி அடைஞ்சிருச்சு. இந்த வெற்றி கடைசி வரைக்கும் எந்த தலைமுறை எத்தனை தலைமுறை வந்தாலுமே இது நிரந்தரமாக இருக்கணும். அனைத்து பேருந்துமே இந்த அண்ணா நகர் பகுதிக்கு மட்டும் வந்து செல்லணுங்கிறது எங்களோட கடைசி கோரிக்கையும்.